எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து சித் சக்தி விலாஸுங்கிற புக்கில் பார்ட் 2ல் 14வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? போன வீடியோவில் 14வது அத்தியாயத்தில் கொஞ்சம் பார்த்தோம். இது நல்ல பெரிய சாப்டருங்கிறதுனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நல்ல விலாவாரியாக அவர் எழுதியிருக்காரு. அதை நான் ஏன் சுருக்கணும்? அதை அவர் எப்படி எழுதியிருக்காரோ அதேபடி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சின்ன சின்ன வீடியோவாக 3 வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான பொக்கிஷம். ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே விலாவாரியாக எழுதுகிறாருன்னா அது மாதிரி யாருமே எழுத மாட்டாங்க. அதனால் நம்மளும் அதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே ஒரு தடவை பார்த்துருவோமே அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இவருக்கு வந்து என்ன, தியானம் சரியாக நடக்கலை. தியானத்தில் கண்ணை மூடினா அந்த பால் உணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பொண்ணு உடம்பில் துணி இல்லாமல் வந்து நிற்கிறா. கண்ணை மூடினா உள்ளுக்குள்ளே தெரிகிறா, கண்ணை திறந்தா வெளியே தெரிகிறா. அதனால் இவருக்கு 2-3 நாளாக மெடிடேஷனே ஒன்றும் சரியாக நடக்கலை. அப்போது இப்படியே யோசித்துட்ருக்கா. அப்போ அந்த இவரோட குடிசை இருக்கிற இடத்தோட அந்த சொந்தக்கார் லேண்ட்லார்டு, அந்த இடத்துக்கு உரிமையாளர் இடையில வந்து பார்ப்பாங்க போல இருக்குது. அவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து லேடிஸ் யாரும் சமைக்க வேண்டாம், எனக்கு ஜென்ஸ் யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அதாவது இந்த பெண் வாடையே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கே வந்துட்டார் அவர். ஏன்னா அவ்வளோ மனசுக்கு விரக்தி. நான் வந்து சித்த சாதனா பண்ணி என்னோடய ஆண் உறுப்பை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி வச்சுருந்தேன். அது வெறும் ஒரு மாமிச துண்டு மாதிரி வச்சுருந்தேன். கடைசியில் இது வந்து இந்த மாதிரியெல்லாம் இப்போ என்னை பாடாப்படுத்துதே. மெடிடேஷனில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா, என்னோடய லிங்கம் ஆண்குறி ஸ்டிஃப் ஆகுது, என்னால் தாங்க முடியல, இதெல்லாம் என்ன இந்த டைமில் அப்படின்னு ரொம்பவே அந்த விரக்தியோடைய எல்லைக்கே போயிடுறார். ரொம்ப இது பண்ணுறார். அப்போது இவர் வந்து இப்படி யோசிக்கிறார், இந்த ரகசியத்தை நான் எங்கே போய் யார்கிட்ட வெளியே போய் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கும்போது இவருக்கு அவர் இருக்கிற குடிசையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் பெய்ஜாப்பூருங்கிற ஒரு இடத்துல ஒரு சித்த யோகி இருக்கார். அவரோட பேர் வந்து ஹரிகிரி பாபா. அந்த ஹரிகிரி பாபாவை இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அவர்கிட்ட தான் இதை போய் சொல்ல முடியும், அவர் தான் கரெக்டு. ஏன்னா அவர் ரொம்ப முக்காலமும் உணர்ந்த ஞானி. அவர்கிட்ட நான் போய் கேட்கணும், இதுக்கு ஒரு வழி என்ன, இதுக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அழுகிறாரு. உட்காந்து அழுகிறாரு. அழுது தலை பாரமாக இருக்குது. காதெல்லாம் கேட்கவே இல்லை. அவ்வளோ தூரம் அவருக்கு மனசில் குழப்பம். நல்லபடியாக நடந்த மெடிடேஷன் தியானம் இந்த மாதிரி ஆகிப்போச்சேங்கிற ரொம்ப வருத்தம். அப்போது அது வந்து இப்போ இந்த அழுகும்போது நமக்கே தெரியும். நம்ம கொஞ்சம் நேரம் அழாமல் இருந்து அழுகும்போது கண்ணெல்லாம் எப்படியே எரியும், கண்ணை சுற்றில எரியும். அதே மாதிரி எனக்கு கூட அப்படியே உண்டு. அதாவது கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன்னா தலை பாரமாக இருக்கும். தலை அப்படியே விண்ணு தெரிக்கும். அப்போ மணிக்கணக்காக உட்காந்து அழுறாரு. இவருக்கு அப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரிலாம் அவருக்கு ஃபீலிங். அப்புறம் பாபுராவ் வராரு. இவர்கிட்ட என்னமெல்லாம் பேசுகிறாரு. அவருக்கு காதில் சுத்தமாக விழவே இல்லை. அப்புறம் சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல எல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக தொடங்குறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. 2 முத்திரைகள்லாம் அவரை அறியாமல் போடுறாரு. நல்ல தாந்திரிக் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகிறாரு. பரவாயில்லையே, இன்றைக்கி நல்லா இருக்கே, அப்போ இனிமேல் அந்த கெட்ட இதெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் இதிலே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக மெடிடேஷனுக்குள்ளே போக பார்க்குறாரு. பார்த்தா அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சத்தம் கேட்குது. இன்டிஸ்டிங்க்ட்
சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டோன்னா கூட பரவாயில்ல, ஏதோ நல்ல நாதம் கேட்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அந்த அந்த அவரை அறியாமல் அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த காடஸ் அப்பியர்டு. காடஸ்ன்னு தான் இங்கே சொல்கிறார். நம்ம வந்து ஒரு பொண்ணுங்கிறோம், முதல்ல அவர் கேர்ள்னாரு, இடையில உமன்கிறாரு. இங்கே காடஸ்னால் அந்த குண்டலினி சக்தி தான், அம்பாள் தான் இந்த மாதிரி வரா அப்படின்னு இவருக்கு நல்ல மனசில் தோணுது. அப்போது இந்த தடவையும் உடம்புல ஒரு துணி இல்லை, ஆனால் நிறையா ஆபரணங்கள் அணிஞ்சு வர்றா. அதே மாதிரி அந்த சிவப்பு லைட்டுக்குள்ளே இருக்காங்க, கண்ணை மூடினா உள்ளே, கண்ணை திறந்தா வெளியே, திருப்பி அதே தான் வருது. அது அப்போ திருப்பி சரிவின்னு வெளியே வந்துட்டார். அப்புறம் மிட் நைட் வரைக்கும் உட்காந்து ரொம்ப வேதனைப்படுறார். எப்படியாவது விடிஞ்சா போகிறோன்னு இருந்தது. சரின்னு மிட் நைட்டு, அதாவது நள்ளிரவாச்சு, தூங்கணும்னு பார்க்குறாரு. போய் கட்டில் படுக்கிறாரு, தூங்கவே முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்து மணி 3 ஆச்சு. 3 மணிக்கு கொஞ்சம் கண்ணசந்து தூங்குறார். தூங்கிட்டு உடனே எந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பி மெடிடேஷன் பண்ண போகிறார். மெடிடேஷன் பண்ண போகும்போது முதல்ல எல்லாம் நல்லதாக தான் ஆரம்பிக்குது. நிறைய கிரியாஸு, முத்ராஸு, ஜலேந்திர பந்தா எல்லாம் வருது, உடம்புல தானாக நடக்குது. உடனே இவராக வந்து மூலபந்தா பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது திருப்பியும் அதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கூர்ந்து கவனிக்கிறார் என்னன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அந்த பேரானந்தமாக இருக்குது. அந்த ஃபீல் பண்ணுற டைமில் இந்த ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு வெள்ளை லைட்டு தெரியுது. அந்த ப்ளம் சைஸுக்கு ஆனால் ஓவல் ஷேப்பில் வெள்ளை லைட்டு தெரியுது. ஆஹா, பரவாயில்ல, என்னோட நிலைமை மாறிடுச்சு, இனிமேல் எனக்கு நல்லபடியாக தியானம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கார். அந்த ரெட் லைட்டோட அந்த சிவப்பு கலரில் லைட்டில் வெள்ளை லைட்டு தெரியுது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி குருவை நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். திருப்பியும் அந்த அழகான அந்த பெண் அவனோட உருவம் தெரியுது. எக்ஸ்ட்ராடினரிலி அட்ராக்டிவ். அவ்வளோ அதிசயத்தக்க மாதிரி அழகு, அவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு. திருப்பியும் மனசில் சஞ்சலம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அவரோட அந்த ஆண் குறியில் டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இதே மாதிரி தான் கண்ணை திறக்கிறாரு, கண்ணை மூடுறாரு, வெளியே பார்க்க அந்த உருவம் தெரியுது, உள்ள உருவம் தெரியுது. இப்படி இருக்கும்போது அந்த அவரோட அந்த பாகத்தில், அந்த இடத்துல டென்ஷன் ஜாஸ்தி ஆகி அவர் கட்டியிருக்க கோவணம், அவர் வந்து மெடிடேஷன் டைமில் இல்லை, எப்போவுமே வெறும் ஒரு கோவணம் தான் கட்டியிருப்பார். ஏன்னா இவரோட குரு நித்யானந்தாவும் அந்த மாதிரி தான். அப்போ இவர் வந்து வெறும் ஒரு கோவணத்தை கட்டிட்டு தியானத்தில் உட்கார்றாரு. அந்த கோவணத்தை கிழிச்சிக்கிட்டு அவரோட ஆண் உறுப்பு வெளியே வந்து வளைஞ்சு மேலே கூடி வந்து அவரோட தொப்புளுக்குள்ளே நுழையுதான். தொப்புளுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்ச நேரம் அங்கே இருக்கான். அப்போ அதெல்லாம் இவர் வந்து விட்னஸ் பண்ணுறாருன்னா கண்ணால் பார்க்குறாரு. அவர் 100% பிரக்ஞையோடு தான் இருக்கார். இதெல்லாம் என்ன இது, யார் என்னை வந்து இப்படி ரேப் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன கொடுமை அப்படின்னு நினச்சிட்ருக்கார். இதெல்லாம் நான் முன் ஜென்மம் செஞ்ச பாவங்கள், அதுதான் என்னை இப்படி போட்டு பாடாப்படுத்துது. தியானத்தில் உட்காந்தா எனக்கு முன்ன மாதிரி தியானமே வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார். அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஒரு குதிரை வண்டி வருது, டாங்கா. நார்த் இந்தியாவிலலாம் டாங்காம்பாங்க. இந்த குதிரை வண்டியை ஒரு ஆள் ஓட்டிகிட்டு வர்றார். அந்த குதிரை வண்டி வந்து இவரோட மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிது. மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் நிற்கும்போது
அதுலேருந்து உள்ளே யாருன்னு தெரியாது, ஏன்னா இப்படி மூடி இருக்கும். இப்போ உள்ளே யாருன்னு தெரியல. ஒரு ஆள் ஓட்டிகிட்டு வர்றது தெரியுது. இவர் பார்க்குறாரு வெளியே இருந்துக்கிட்டு. உள்ளே இருந்து அந்த ஹரிகிரி பாபா இறங்கி வர்றார். இவருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நேற்றைக்கு தான் ஹரிகிரி பாபாவை நினைக்கிறாரு இல்லையா. என்னோட இந்த நிலைமையை, இந்த ரகசியத்தை நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும், ஹரிகிரி பாபாட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு நேற்றைக்கு நினச்சாரு. இன்றைக்கி அவர் பாட்டுக்கு ஒரு குதிரை வண்டி மாதிரி ஒரு வண்டியில் வந்து இறங்குறாரு. இவருக்காக ரொம்ப ஆச்சரியம். அப்போ இந்த ஹரிகிரி பாபாவை பற்றி ஒரு பேராகிராஃப் அவரை பற்றி சொல்கிறார். ஹரிகிரியோட வர்ணனை. அவர் வந்து ரொம்ப விலை உயர்ந்த 2 செருப்பு போட்டுக்கிறாரு. தலையில் டர்பன் கட்டிக்கிறாரு. இந்த முண்டாசும்பாவும்ல, டர்பன் கட்டிகிட்ருக்காரு. எப்போ பார் சிரித்த முகத்தோடு இருப்பார். ஏதாவது பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் பேசுகிறது நிறைய பேர்த்துக்கு புரியாது. அந்த மாதிரி எப்பவும் சிரித்த முகமாக இருப்பார். 4-5 கோட்டு போட்டுட்ருக்கார். ஒரு கோட்டு இல்லை, 4-5 கோட்டு மேலே போட்டுட்ருக்காரு. ஒன்று அங்கே இருக்க குளிர் தாங்கிறதுக்காகவே இருக்கலாம். இன்னொன்று அவரோட இந்த உடம்புலேருந்து வெளிச்சம் வரலாம். அந்த வெளிச்சத்தை வெளியே காமிக்கக்கூடாதுன்னு கூட சிலவங்க, நம்ம ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்ன பண்ணார், எப்போ பாரு தலையிலேருந்து கால் வரைக்கும் வெள்ளை வேஷ்டி வச்சு வெள்ளை துணி வச்சு உடம்பை மூடிட்டுருக்காங்க. அப்படி தானே நம்ம படத்தையே பார்க்குறோம். அப்போ யாரோ கேட்டாங்க, ஏன் சாமி இப்படி எப்போ பாரு இப்படி உடம்பை மூடிட்டுருக்கீங்கன்னா, மறைச்சிட்ருக்கீங்கன்னா, அதுக்கு சொன்னார், அவர் அந்த தியானம் பண்ணி அவரோட உடம்பில் அவ்வளோ வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, நம்மளோட ஊன கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கூட அந்த வெளிச்சம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் துணி வச்சு சுற்றிட்டுருக்கார். அதே மாதிரியா இருக்கலாம் இவரும். ஏன்னா இவரும் முக்காலம் உணர்ந்த ஞானி. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நேற்றுக்கு தான் முக்தானந்தா நினச்சார், இன்றைக்கி வந்து டாங்கால நிற்கிறார், வந்து இறங்குறார். அப்போ யோசித்து பாருங்களேன். அப்புறம் இவர் வந்து இந்த ஹரிகிரி பாபா மிட் நைட்டில், அதாவது ஒரு 2 மணிக்கெல்லாம் நதிக்கரையில் போய் உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு விடிஞ்ச உடனே தான் வெளியே திரும்பி வந்துடுவாராம். அங்கே இருக்க இந்த கூழாங்கல் இதெல்லாம் எடுத்து புறக்கி அதுக்கிட்ட எல்லாம் பேசுவாராம். உனக்கு மதிப்பு இது 20,000, உன் மதிப்பு 2 லட்சம். இந்த மாதிரி சும்மா இந்த கல்லை பார்த்து எனக்கு தோணும், அந்த மாதிரி இந்த காசு இதுன்னெலாம் பேசிகிட்டே இருப்பாராம். அவர் வந்து இறங்குறார். சுவாமி முக்தானந்தா ஓடுறார் சந்தோஷத்தில். ஓடி போய் வணங்கி, ஹேய் வா 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. ஹரிகிரி பாபா, ஏய் வா வா சுவாமி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, வா 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 அப்படின்னு இவரும் ஓடுறார். ஓடி போய் பார்த்து வணங்கி நிற்கும்போது, சுவாமி என்னோடய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு தெரியும், அதுக்கு தானே வந்திருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எடு 2 ரூபா காசு எடு அப்படிங்கிறார். இவரும் ஓடி போய் 2 ரூபா எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஏன்னா ஹரிகிரி பாபா இந்த மாதிரியெல்லாம் தான் தமாஷ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இந்த காசு எடு, 2 ரூபா எடு, நான் என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், உன் நிலைமையை பற்றி நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவராகவே சொல்கிறார். இவர் 2 ரூபா தட்சிணையாக கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ வந்து நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்லா தான் இருக்க, நீ வந்து பெரிய ஆளாவ, யூ வில் பிகம் எ காடுன்னா என்ன அர்த்தம், நீயும் கடவுளாக, அதாவது உனக்கும் முக்தி கிடைக்கும், நீ அதில் பற்றிலாம் கவலைப்படாத. இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றதெல்லாமே உன்னை நல்ல நேர்வழி பாதையில் நடத்தி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் வருது. நீ இதெல்லாம் பார்த்து வருத்தப்படாத, நீ நிறைய இன்னும் யூ ஹவ் காட் டு கோ டு கம் அகெயின், டோன்ட் பி அஃப்ரைட், நீ பயப்படாத, நீ போ, இன்னும் நீ நிறைய இடங்களுக்கு போவ, நிறைய ஆளுங்களை சந்திப்ப, நீ பெரிய ஒரு மகான் ஆவ, அதனால் இதெல்லாம் நினச்சி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு டாங்கால ஏறி போயிட்டார். ஓகே. அப்போது இது வந்து, அதாவது
இதெல்லாம் வந்து ஒரு சாதகனுக்கு உண்டாகிற இடையூறுகள். அப்போ ஏன் இந்த மாதிரி அது அம்பாளாக இருக்கலாம், குண்டலினி சக்தியாக இருக்கலாம், ஏன் இந்த மாதிரி தியானத்தில் வந்து தடங்கள் உண்டாக்குறாங்க அப்படிங்கிறது இவர் முக்தானந்தா சொல்கிறாரு, என்னோட கர்மவினை நான் செஞ்ச பாவம் இல்லைன்னா என்னோட நல்லபடியாக நடந்த தியானம் இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இடையில ஒரு தடவை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து மராத்தியில் தான் பேசுகிறாரு, பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி அந்த பேசுகிறதுக்கு முன்னே இல்லை ஒரு தடவை அதுக்கு முந்தின நாள் இப்படி நினச்சி ஹரிகிரி பாபாவை பார்த்துக்கலாம் சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிட்டு உட்காரும்போது சரின்னு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி இவர் மெடிடேஷன் பண்ண பார்க்குறாரு, நடக்க மாட்டேங்குது. அப்போது ஒரு தடவை இப்படி மெடிடேஷனில் உட்காரும்போது அந்த சிகப்பு லைட்டு தெரியுது. அதுக்கப்புறம் என்னன்னா சிங்கம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறார். முன்ன வந்து ஒட்டகம் மாதிரி கத்துனார், அதுக்கப்புறம் புலி மாதிரி கத்துனார், இங்கே சிங்கம் மாதிரி உருமுறார், ரோரிங் லைக் எ லயன். அது வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி கத்துறாரு இடையில. அதெல்லாம் அந்த மாதிரி முந்தின நாள் நடந்து ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் இப்போ அடுத்த நாள் ஹரிகிரி பாபா வந்து நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். கவலைப்படாத, இதெல்லாம் மாறும், நீ பெரிய ஆளாவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அந்த டோங்காவில் போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹரிகிரி பாபா வந்துட்டார், ஹரிகிரி பாபா வந்துருக்காரு, அவர் தான் டோங்காவில் போகிறாரு அப்படின்னு ஊர் மக்கள்லாம் ஓடி போய் அவரை பார்க்க போகிறாங்க. அதுங்காட்டி அவர் போயிட்டார். அப்போது இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இவர் வந்து ஹரிகிரி பாபாவை பார்க்கணுன்னு மனசில் நினச்சாரு, அடுத்த நாள் பிரத்யக்ஷமாயிடுறாரு இல்லையா? அப்போ அவரும் பெரிய ஞானி, சித்த யோகி, முக்காலமும் உணர்ந்த ஞானி. அதனால தான் இவர் நினச்ச மாத்திரத்திலே அவர் வந்து நிற்கிறார். அதுதான் அவங்களோட சக்தி. அப்போது இதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன புரியுதுன்னா, நமக்கும் இடையூறுகள் வரலாம். இடையூறுகள் வரதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக தியானம் பண்ணணும். ரெண்டாவது, நமக்கு ஒரு குரு வேணும். இந்த மாதிரி கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மகிட்ட போய் சொல்கிறதுக்கும் அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கும் எல்லாம் ஒரு குரு நமக்கு குருவோட வழிகாட்டுதல் மூலமாக தான் நம்மளால் போக முடியும், மேலே போக முடியும், முன்னேற முடியும். ஓகே, இதெல்லாம் தான் அவரோட அனுபவங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள். சரி, இந்த சாப்டரை இதோட நிறுத்திடுவோம். இது இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்குது, 2-3 பேஜ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னாலும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பெரிய சாப்டர் இது. அவரும் விலாபாரியாக சொல்லியிருக்காரு. அதை எனக்கு கட் ஷார்ட் பண்ண இஷ்டம் இல்லை. அவர் நமக்காக தான், சீக்கர்ஸ், சாதகர்களுக்கு வேண்டி தான் நான் எல்லாத்தையும் விலாவாரியாக எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் யார் அதை குறைக்கிறதுக்கு? அதனால தான் நானும் விலாவாரியாக புக்கிலேருந்தே டைரெக்டாக பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். பாக்கி அடுத்த வீடியோவோட இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஓகேயா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.